சுதாமணி விபூதி அணிவதற்கும் தடை வந்தது. விபூதி பூசி சன்னியாசினியாக போகிறாளா என்று திட்டுவர். முகப்பவுடர் பூசக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, புள்ளி போட்ட அழகிய மேலாடை அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் அடி கிடைக்கும். நல்ல உடை உடுத்தி யாரை காணப் போகிறாய் என்று கேள்வி வரும். தமையன் சுபகன் சுதாமணி மற்ற பெண்களுடன் பழகினால் கெட்டு விடுவார் என்று கருதி அவரை யாருடனும் பழக விட மாட்டான். நீர் கொண்டு வரவும் பிற பெண்களுடன் செல்லக்கூடாது என்பான். தனியாக சென்றால் கண்ணன் திருநாமத்தை ஜபிக்கவும் அவன் புகழ் பாடவும் வசதியாக இருக்குமென நினைத்த சுதாமணி இதையும் ஆத்ம சாதனைக்கு பயன்படுத்தி கொண்டார். ஒரு நாள் சுதாமணி புள்ளியிட்ட சட்டை அணிந்திருப்பதை கண்ட அவன் கோபத்துடன் அதை பிடுங்கி தீயில் இட்டு விட்டான். வேறொரு நாள் சகோதரியின் நல்ல உடை ஒன்றை உடுத்தியதற்காக சுதாமணிக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது. கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல தண்ணீர் கிடைக்க ஒரு குழாய் தான் இருந்தது. அது சுதாமணியின் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. காற்றடித்து சக்கரம் சுற்றும் போது மட்டும் தண்ணீர் கிடைக்கும் ஆழ்கிணறு அது. அங்கு நீண்ட வரிசை இருக்கும். கிராமத்தினர் அனைவரின் பாத்திரமும் அங்கு இருக்கும். சுதாமணி பாத்திரத்தை வைத்துவிட்டு புல் அறுக்க செல்வார். அங்கிருக்கும் யாராவது சுதாமணிக்கு தண்ணீர் பிடித்து வைப்பார்கள். சுதாமணி வீட்டு வேலைகளுக்கு இடையிலும் தமது வீட்டிற்கு வரும் ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவு கொடுப்பார். கவனிக்க யாருமின்றி வாழும் முதியவர்களை குளிப்பாட்டி உடை மாற்றி விடுவார். அவர்களுக்கு உணவு கொடுப்பார். ஒரு முறை இந்த சேவை சிறிது அதிகமாகிவிட்டது. அடுத்த வீட்டில் இருந்த ஏழை பெண்மணி ஒரு நாள் தனது கஷ்டங்களை கூறி அழுதார். சுதாமணி தமயந்தி அம்மாவின் விலை உயர்ந்த பொன்னகை ஒன்றை கொடுத்து அப்பெண்மணியை அனுப்பி வைத்தார். விஷயம் தெரிந்த வீட்டாரின் கோபத்திற்கு அளவே இல்லை. தமயந்தி அம்மா தரும் தண்டனைகள் சுதாமணிக்கு புத்தி புகட்டவில்லை என்ற எண்ணத்தால் தண்டனை கொடுக்கும் வேலையை சுகுணானந்தர் ஏற்றார். சுதாமணியை ஒரு மரத்தில் கட்டி வைத்து ரத்தம் வடியும் வரை அடித்தார். அன்று கிடைத்த அடியில் அவர் இறக்காமல் தப்பியது அதிசயம் எனலாம். சுதாமணி பெற்ற தந்தை கூட இப்படி அன்பின்றி நடந்து கொள்கிறாரே, இவ்வுலகில் அன்பு என்பதின் பொருள் என்ன? சுயநலமற்ற அன்பு எங்கே இருக்கிறது? சுயநலமிக்க அன்பும் ஒரு அன்பா? அது வெறும் மாயை அல்லவா என்று சிந்தித்தார். தம்மை கட்டியிருந்த கட்டை அவிழ்த்து விட்டதும் பூஜை அறைக்கு சென்று, கருணை கடலே, இப்படியும் பெற்றோர் இருப்பார்களா? இவர்களிடம் கூட உண்மையான அன்பும் பரிவும் இல்லையே. என்னை உன்னிடம் அழைத்துக்கொள், எனக்கு உன்னையன்றி வேறு யாரும் இல்லை, ஓடிவா கண்ணா என்று பிரார்த்தித்தார். ஏறக்குறைய இந்த சமயத்தில் இடமண்ணேல் இல்லத்திற்கு தூரத்து உறவினரான ஒரு முதியவர் வந்து சேர்ந்தார். அவருக்கு நெருங்கிய உறவினர் எவரும் இல்லை. அவரது உடல்நிலை மோசமாக இருந்தது. சிறிதும் நடக்க முடியாத அவர் படுத்த படுக்கையானார். மலஜலமும் படுத்த நிலையில்தான் கழிந்தன. அம்முதியவர் கேட்பதற்கு முன் சுதாமணி தாமே அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யலானார். குடும்பத்தில் வேறு எவரும் அந்த முதியவரை ஏறெடுத்து பார்ப்பது கூட இல்லை. சுதாமணி வீட்டு வேலைகளுக்கிடையில் அவரை தினசரி வெந்நீர் வைத்து குளிப்பாட்டி விடுவார். துணிகளை துவைப்பார். மலஜலங்களை அகற்றி சுத்தம் செய்வார். உணவும் மருந்தும் தக்க தருணத்தில் கொடுப்பார். வீட்டில் உள்ளவர்களுக்கு சுதாமணியை பிடிக்காதிருந்த போதும் இது போன்ற நற்குணங்களால் கிராமத்தினர் சுதாமணியை மிகவும் விரும்பினர். சுதாமணி தினசரி அதிகாலை 3 மணிக்கு எழுந்து தேங்காய் மட்டைகளை கயிறாக திரிப்பதற்கு தக்கப்படி இடித்து மிருதுவாக்குவதுடன் வேலையை ஆரம்பிப்பார். பின்னர் வீடு சுற்றுப்புறங்களை தூய்மை செய்து பாத்திரங்களை கழுவி சமையல் செய்து குடிநீர் கொண்டு வருவதுடன் சகோதர சகோதரிகள் பள்ளி செல்ல உதவுவது, உணவு பரிமாறுவது, அனைவரும் சென்ற பின் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவது, அவற்றிற்கு புல் அறுத்து வருவது, மதிய உணவு தயாரித்து பரிமாறுவது, துணிகளை துவைப்பது, மாலை சிற்றுண்டி தயாரிப்பது, ஆடு மாடுகளுக்கு கழுநீர், மரவள்ளி கிழங்கு தோல் முதலியவற்றை அடுத்த வீடுகளிலிருந்து சேகரித்து வருவது, மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்வது, மேய்ச்சலுக்கு சென்ற ஆடு மாடுகளை திரும்பவும் தொழுவத்தில் கட்டி அவைகளுக்கு தீனி கொடுப்பது, இரவு உணவு தயாரிப்பது, இறுதியாக
வீட்டை சுத்தம் செய்வது என வேலைகள் இரவு 11 மணி வரை நீடிக்கும். வேலைகளுக்கு இடையிலும் அவரது உதடுகள் மெல்ல அசைய கண்ணனின் திருநாம ஜபம் இடைவிடாது நிகழும். பிறருக்கு இதன் பொருள் விளங்காது. அவரது இளைய சகோதரன், இவ்வாறு நாமம் ஜபிப்பது பைத்தியக்காரத்தனம் என்பான். அவனுக்கு ஆஸ்துமா உண்டு. அந்த நோய் கடுமையாகி அவன் மூச்சுவிட கஷ்டப்படும் நாட்களில் வீட்டில் யாரும் அவனை கவனிக்க மாட்டார்கள். சுதாமணிதான் அவனை தோளில் சுமந்து கொண்டு மருத்துவரிடம் ஓடுவார். இரவு வேலைகள் முடிந்த பின் சுதாமணி இருட்டில் அமர்ந்து இறைவனின் திருநாமங்களை உரக்க பாடுவார். சுபகன், சொர்க்கம் வரை கேட்க வேண்டும் என்றா இப்படி கத்துகிறாய்? உனது தெய்வத்திற்கு காது செவிடா என்று சுபகன் கேட்பான். திட்டும் அடியும் கிடைக்கும். விளக்கில்லாமல் பாடக்கூடாது என்று சொல்லும் போது, எனக்கு இந்த விளக்கு வேண்டாம், நான் ஆன்ம விளக்கை காண்கிறேன் என்று பதிலளிப்பார். இறைவனின் திருநாமத்தை பாடும்போது வீட்டில் உள்ளவர்கள் அடித்தால் அவர்களுக்கு நல்லதல்ல என்று நினைத்த சுதாமணி அதன் பிறகு மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தார். வாய்விட்டு பாட முடியாத துயரம் தாங்காமல் சில நேரங்களில் அழுவார். அதற்கு திட்டும் கிடைக்கும். பாடும்போது அழுதால் குடும்பத்திற்கு ஆகாது என்பது அவர்களுடைய வாதம். இதனால் இறைவனை நினைத்து அழவும் முடியாது. இதை பற்றி பக்தர் ஒருவர் ஒரு முறை அம்மாவிடம், பிரம்மச்சாரிகளை முறையாக வளர்க்க நல்ல பயிற்சிதான் சிறு வயதில் அம்மாவுக்கு கிடைத்திருக்கிறது என்றார். சிரித்துக்கொண்டே அம்மா சொன்னார், அதைத்தான் அம்மாவும் சொல்கிறேன். என்னை எப்படி அடித்தார்களோ நானும் அதே போல் செய்கிறேன். குழந்தைகளை திட்ட வேண்டாம் என்று சில சமயங்களில் சிந்திப்பேன். அறையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது இவர்கள் பேசி நேரத்தை வீணாக்குவது கண்களில் தென்படும். நான் உடனே திட்ட ஆரம்பிப்பேன். பேசி நேரத்தை வீணாக்குவதல்ல எனது பழக்கமும் லட்சியமும். அம்மா யாருடனாவது பேசுகிறேன் என்றால் கிருஷ்ண ரூபத்தை மனதில் சங்கல்பித்துக் கொண்டு பேசுவேன். சிறிது நேரம் பேசினால் அவ்வளவு நேரம் வீணாகிவிட்டதே என்று நினைத்து சிறு வயதில் அழுது பிரார்த்திப்பேன். இந்த குழந்தைகளுக்கும் அது போன்ற வைராக்கியம் வர வேண்டாமா? சிறு வயதில் பஜனை பாடிக்கொண்டே சமைப்பது வழக்கம். புல் அறுக்கும் போது கண்ணனை நினைத்து அழுவேன். அனைவரிடமும் பரந்த மனதுடன் அன்பு செலுத்துபவர் இறைவனை. இறைவன் அனைத்தையும் காண்கிறார். துன்பப்படுபவர்களுக்கு தெய்வமே துணை. அப்படி இருக்க இறைவன் எனக்கும் துணையாக வருவார் என எண்ணி எப்போதும் கண்ணனை அழைப்பேன். வருத்தம் தோன்றினால் நான் கிருஷ்ணனை அழைத்தே சொல்வது வழக்கம். மனிதனை அழைத்து அழுவதால் என்ன பயன்? அப்படி இருக்க பிரம்மச்சாரிகள் சும்மா நேரத்தை வீணாக்குவதை அம்மா எப்படி பொறுத்துக் கொள்வேன்? லட்சிய உணர்வு உள்ளவர்கள் ஒரு நிமிடம் கூட இறைவனை மறக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள்தான் இத்தகைய ஆசிரமங்களில் வசிக்க வேண்டும். 17 வயதில் சுதாமணிக்கு தையல் கற்கும் ஆர்வம் தோன்றியது. பெற்றோரிடம் தையல் வகுப்புக்கு போக அனுமதி கேட்டார். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். தமயந்தி அம்மா சொன்னார், உன்னை தையல் வகுப்புக்கு அனுப்ப போவதில்லை, ஒரு தென்னை மரம் ஏறிக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் என்றார். சுதாமணியும், அப்படியே செய், அப்போது விருப்பம் போல் தேங்காய் நல்லா தின்னலாம் அல்லவா என்று பதிலளித்தார். சுதாமணி தையல் கற்க அனுமதிக்கும்படி விடாப்பிடியாக பல நாட்கள் கேட்டு வந்தார். அதன் பின் 1 மணி நேரம் வகுப்புக்கு சென்று வர அனுமதி கிடைத்தது. போவதற்கு முன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு போக வேண்டும். ஆடு மாடுகளை குளிப்பாட்டி அவற்றுக்கு புல் போட்ட பின் மதிய உணவு சமைப்பார். இதற்கு இடையில் 1 மணி நேரம் தையல் வகுப்புக்கு போய் வரலானார். அதற்கு தக்கபடி வேலைகளை திட்டமிட்டு விரைவாக முடித்து விடுவார். தையல் பள்ளி ஒரு சர்ச்சுக்கு அருகில் இருந்தது. வயது முதிர்ந்த ஒரு பாதிரியார் அதை நிர்வகித்து வந்தார். சுதாமணி விரைவாக தையல் கலையில் தேர்ச்சி பெற்றார். மற்றவர்களுக்கு தைத்து கொடுத்து உதவினார். ஆனால் பெற்றோர் அரைமனதுடன் தையல் படிக்க அனுப்பியதால் அவர்களிடமிருந்து கட்டண பணம் பெறுவது கடினம். எனவே தான் தைத்து கொடுக்கும் துணிகளுக்கு வசதி உள்ளவர்களிடம் மட்டும் பணம் வாங்கி கொண்டார். கட்டணம் போக எஞ்சிய பணத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவி புரிந்து வந்தார்.